உண்மையிலே விஜயை கைது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் நிறையா பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு அன்ரெஸ்ட் ஆயிரும். ஸ்டேட் வந்து அமைதியாக இருக்கிற ஸ்டேட்டில் வந்து பரபரப்பு, பஞ்சாயத்து, இது போராட்டம், அப்புறம் தடியடியில் விஜய் எதிர்பார்க்கறது அதுதான், ஆட்டையை கிடைக்கிறதுக்கு. இவர் கூண்டுக்குள்ளே உட்காந்துக்குவார், பஸ்ஸில் உட்காந்து லைட்டை ஆஃப் பண்ணி விளையாடுவார். ஆனால் வர்றவன் போனால் கேன பயப்பில்லை தானே, தற்கொலைகள் தானே. ஏன்னா இது ஜாம்பிகள் மாதிரி தான் இருக்குது இந்த கூட்டம். மிகப்பெரிய அளவில் சட்ட ஒழுங்கை கெடுத்து நாசப்படுத்தி திமுக ஒழிச்சு கட்டணுன்றது தான் அவரோட பிளான். மடகாஸ்கர், மொராக்கோ ஜென்சி போராட்டம் வெடிச்சிருச்சு. உலகம் முழுக்க அந்த ஜென்சி போராட்டம் ஏன் வெடிக்குது? ஏன் இந்த கடைசி தலைமுறைகளை புரட்சிக்கு உருவாக்குறாங்க? இந்த கடைசி தலைமுறை தான் யாரையும் ஈஸியாக நம்ப மாட்டான். அப்படி நம்பிட்டா லூஸ்தனமாக டைகாட்டாக இருப்பான். இந்த ஜென்சின்னு சொல்கிற போராட்டம், அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. மொதல் ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்காக கொண்டு வந்தாங்க. நாங்களாம் யூனிக் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போது அது ஜென்சிகளை புரட்சிக்கு ரெடி பண்ணுறாங்க உலகம் முழுக்க. நம்ம ஊரில் கூட ஆதவ அர்ஜுனா ட்ரை பண்ணார்ல, இங்கே நடக்கவே விட்டுறக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், உலகம் முழுக்க நடந்தால் கூட அது பெரிய லெவலில் அது பூம் ஆகாது, அவங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் தமிழ்நாட்டில் அது நடந்துச்சு அப்படின்னா மாபெரும் சக்ஸஸ் ஆயிரும் அவனுங்களுக்கு. அதை நடக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஜென்சி பேரண்ட்ஸ் யாரெல்லாம் குட்டிக்கும் சான்ஸ் வச்சுருக்கீங்களோ, அதாவது 2000க்கு அப்புறம் பிறந்தாங்க இல்லை, அவங்க 2K கிட்ஸ், அவங்களே மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். 2000க்கு அப்புறம் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் காலேஜ், ஸ்கூல் இதெல்லாம் போகுது அப்படின்னா, ஏதோ இயக்கமோ, ஏதோ ஒரு குரூப்போ, இல்லை வாட்ஸ்அப்போ, இல்லை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஜென்சி குரூப்பாக இருந்தீங்க, அதை பார்க்குற அப்பாவாக இருந்தீங்க, நான் சொல்கிறது பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. அவங்க காதில் கேட்காது, பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஜென்சிஸோட பேரண்ட்ஸ்க்காக வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜனங்க எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் சிஎம் சத்தத்தை பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு கொளுத்தி போட்டோன்னு வையேன். என்டையர் தமிழ்நாடு, ஆல் ஃபேமிலிஸ் 1 month இதாண்டா டாபிக்கே. அப்புறம் IPL வேர்ல்டு கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான்டா அவனுங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க? சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. TCP பாண்டியன் ப்ரோ, ஜென்சி போராட்டம் சொல்லிட்டு இந்த பைத்தியங்களை கூட்டி வர. இது இங்கே பைத்தியம் இல்லை, நம்மளெல்லாம் பைத்தியமாக்குற குரூப். இந்த ஆள் ராமர் படத்தை எரிக்கும் போது நம்ம முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா? நார்த் இந்தியாவில் ராமருக்காக பயங்கரமான டைஹாட்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாபர் மசூதியை இடிச்சு அந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டி பல வேலைகள் பார்த்தவங்க. அவரை கடவுளாக கும்பிட்டு ஒட்டுமொத்த மக்கள் தொகை அதிகம். அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பில்லராக இருக்கதே ஜெய் ஸ்ரீராம். அதை வந்தால் எரிக்கிறான் சவுத் இந்தியாவிலன்னா இது வந்து பெரிய லெவலில் பிரச்சனையாக்கப்படும். நாளைக்கு மத தூண்டுறதுக்கு பல வேலைகள் நடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஆதாரங்களா எடுத்து நீ பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் திமுக கும்பல் என்ன பண்ணுது பார்த்தீங்களா? ஏன்னா திமுக ஆல்ரெடி நார்த்திகவாதிகள், கடவுளெல்லாம் மறுக்கிற கூட்டம். அப்போ இங்கே என்ன ஒன்றும் அட்ரஸ் பண்ணப்படும் அப்படின்னா, நார்த் இந்தியாஸ் இங்கே பார்க்கும்போது தமிழ்நாட்டினா இப்படி தான் போல, நம்ம கடவுளெல்லாம் எரிப்பாங்க போல. ஆனால் காலங்காலமாக ராவணன் அவங்க எரிச்சிட்டு இருந்தாங்க. ராவணன் நம்ம ஆளுன்னு சொல்லி இங்கே ஆளு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. நம்ம ஆளு கிடையாது ராவணன், ராமனும் நம்ம ஆள் கிடையாது. ஸோ மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்போ இந்த ஆள் பண்ணிட்டு இருந்த வீடியோவை எடுத்து நார்த் இந்தியாஸில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் நோட் பண்ணிக்கோ, இங்கே இருக்க கோமாளி TCP பாண்டியனோட சேனல் இப்போ தூக்கப்பட்டிருக்கு. ஏன் தூக்கப்பட்டிருக்கு? அந்த வீடியோஸ் நிறையா இருக்குது. எப்பயுமே இவங்க சேனல் தூக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே பார்த்தீங்களா, இதுக்காக தான் எங்களை தூக்கப்பட்டாங்க, ஸ்ட்ரைக் அடிச்சு எங்களை தூக்கிட்டாங்கன்னு வந்துருவாங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைம் சேனல் டெர்மினேட் ஆனப்போ அவங்க எந்த ஒரு போஸ்ட்டும் போடலை. இவர் தான் எங்கள் சேனலுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சார் மட்டும்தான் சொன்னாங்க தவிர எந்த ஒரு ப்ரூஃபும் எந்த ஒரு மெயிலையும் அவங்க போடவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ இவங்க போட்ட பல காலத்துக்கு முன்னாடி போட்ட அந்த ராமரோட எரிக்கிற போட்டா எப்போ போட்டாங்க, நான் அப்போவே சொன்னேன் இது கண்டிப்பாக இவங்க பண்ணுறதுக்கான காரணம் இப்போ பிரச்சனை வராது, ஆனால் பிரச்சனையை தூண்டுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். புரியுதா? ஜென்சி போராட்டம் எங்கே வெடிக்கும்? இன்ஸ்டாகிராமில். நார்த் இந்தியாவில் இருக்க ஜென்சி போராட்டம்லாம் யாரு? ஜென்சிஸ் இருக்காங்க இல்லை, அவங்களாம் இந்துக்கள் தானே மோஸ்ட்லி இருக்காங்க. அவங்களாம் ஜென்சிஸ். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு மத சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி வெடிக்கணும்? இங்கே மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா? பல நாடுகளில் மதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பெங்களூரில் நடந்துட்டு இருக்கு. பெங்களூர் கர்நாடகா லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உங்க கண்முன்னாடி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல திருசா வீட்டுக்கு எதுக்கு வெடிகுண்டு மிரட்டல்? முதலமைச்சர் வீட்டுக்கு மிரட்டல் விடுறாங்க, விஜய் வீட்டுக்கு மிரட்டல் விடுறாங்கன்னா ஓகே, அரசியல் பொலிட்டிக்ஸ். திருசா யார் இங்க? ஏதோ பொலிட்டிஷியன் இருக்காங்களா? ஏன் இதெல்லாம் கோட் வேர்டு? அவங்களும் ஒரு பொலிட்டிஷியன் தான். ஜெயலலிதா அம்மையார் தானே. நான் ஒரு டைம் சொன்னேன், ஜெயலலிதா பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்க.
ஜெயலலிதா அம்மையார் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ணாங்க. கோயில் யானை கொடுத்தாங்க, ரோபோ யானை கொடுத்துச்சு அக்கா. ஏன் ரோபோ யானை கொடுத்துச்சுன்னா இனிமேல் ஏஐ தானே, ஸோ ஏஐ ராணி வரப்போதில்ல. ஸோ அவங்க கோவிலுக்கு உண்மையான யானை கொடுத்தாங்க, இவங்க ரோபோ யானை கொடுத்தாங்க. இவங்க ஒரு அவார்டு வாங்க போகிறப்போ இவங்களுடைய ட்விட்டரோட அந்த கவர் ஃபோட்டோ இருக்குல்ல, யார் என்ன இருந்துச்சு தெரியுமா, ஜெயலலிதாட்ட அவங்க அவார்டு வாங்குறதா இருக்கும். இதை எப்போ நான் அதை டீகோட் பண்ணி இந்த வீடியோவை போட்டேனோ தூக்கிட்டாங்க, இப்போ இல்லை ஃபோட்டோ. எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் நோட் பண்ணாமல் இருக்கீங்க. சரி, நம்ம அமீர் என்ன போட்டிருக்காரு பாருங்க, நடிகர் எல்லாம் சும்மா கவனிங்க, இந்த மாதிரிலாம் அரசியல்வாதியெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்றாப்புல. இந்துக்கள் மீது தாக்குதல் வங்கதேசத்துல. திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அவங்க ராவணன் எரிக்கிறாங்க. திரௌபதி முர்மு சொல்ல தேவையில்ல, ஒரு பெண்மணி எரிக்கிறாங்க. இந்திய நாட்டோட முக்கியமான ஆள், அவங்க எரிக்கிறாங்க. மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 போட்டோ நேற்று ரிலீஸ் ஆகுது. காந்தாரா குலதெய்வத்தை சம்பந்தப்பட்ட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எல்லாம் கோஇன்சிடென்ஸா, எதுக்கு தயார்படுத்துறாங்கன்னு தெரியுதா? உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் இங்கே இருக்க குலதெய்வங்கள்லாம் பூம் ஆக ஆரம்பிக்கும். உண்மையிலேயே நம்மளாம் பூம் பண்ண பார்க்குறோம்ல, குலதெய்வத்தை ஆற்றல் அதிகப்படுத்துங்க, நம்ம புரிஞ்சுக்கணும்னு நம்ம வரோம்ல. நாம் புரிஞ்சுக்கிட்டு முன்றதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் ஒரு படங்கள்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி ப்ரொபகண்டா பண்ணி அதை வேற ஆங்கிளில் திருப்பி விட போகிறாங்க. எப்படி காந்தாரா படத்தில் சொல்லியிருந்தேன்ல, அந்த குலதெய்வத்தை அங்கேருந்து அப்படியே நேக்கா தூக்கிட்டு போய் கட்டு போட்டு அடைக்க வச்சாங்க இல்லை, அதே மாதிரி இந்த காலகட்டத்திலையும் இதே மாதிரி நேக்கா ஏதாவது ட்ரை பண்ண பார்க்குறாங்க. விழிப்புணர்வோடு இருங்க. நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கோமோ அவ்வளோக்கு இங்கே தூக்கி விட்டுறலாம். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிசிபி பாண்டியன் போட்ட வீடியோக்கு நார்த் இந்தியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பைக்கோட் தமிழ்நாடுன்றாங்க. தமிழ்நாடு மேலே ஒரு வெறுப்பு உருவாகுது. கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. நான் இந்த டிசிபி பாண்டியனோட வீடியோ போட்டாங்கல்ல, அந்த வீடியோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதோட கமெண்ட்ஸை படிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன மாதிரி ப்ரொபகண்டா நடக்கப்படுதுன்னு பாருங்கள். இது என்ன மாதிரி நான் மாறுன்றதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆர்எஸ்எஸ் விழா தமிழ்நாட்டில் நடத்திருக்காங்க. அது இப்போ நடந்துச்சு நூற்றாண்டு விழா. அதில் யாரை வச்சுருந்தாங்க? பாரத மாதா யார்? பெண் தெய்வம். திரௌபதி முர்மு ராவணன் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு சீக்வன்ஸாக போயிட்டு இருக்க. நூற்றாண்டு விழா எப்போ? செப்டம்பர் 27 தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ் எப்போ ஓப்பன் பண்ணப்பட்டுச்சுன்னு பாருங்க. இப்போ இருந்து 100 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. செப்டம்பர் 27 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 27. இப்போ விஜய் ஒரு சனிக்கிழமை பஞ்சாயத்து நடத்தினாரா? சனிக்கிழமை பஞ்சாயத்து நடத்தும் போது எப்போ பலி நடந்துச்சு? 41 பேர் எப்போ இறந்தாங்க? குலசேகரப்பட்டினத்தில் 41 நாள் விரதம். அங்கேயே அம்மன் தான், முத்தார அம்மன். நம்ம காந்தாரா படத்தில் பார்க்கும்போது இந்த சாமியெல்லாம் நம்ம குலதெய்வத்தெல்லாம் கட்டின பிறகு அம்மனோட நோய் வரும் பார்த்தீங்களா? அம்மை நோய் வரும். நோய்கள் பட்டு அடுத்த தலைமுறையில் இருக்க குழந்தைங்களாம் நோய் பட்டு சாவாங்க. காரணம் என்ன? அம்மை யார் கொடுத்தது? நம்ம அம்மன். நம்ம சாமியெல்லாம் அடக்கின பிறகுதான் அந்த அம்மை நோய் உள்ள வருது. இப்போ இந்த முத்தாரம்மனுக்கு இங்கே விளையாடுத்துட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்க. 41 நாள் விரதம். இங்கே இறந்தவங்க யாரு? பலி எண்ணிக்கை எத்தனை? 41. 27 செப்டம்பர் 27 தானே இந்த மீட்டிங் நடந்துச்சு சனிக்கிழமை. எப்படி 100 வருஷத்துக்கு கழிச்சு அந்த நூற்றாண்டு விழாக்கு முன்னாடி அதே செப்டம்பர் 27 இங்கே பலி கொடுத்துருக்கீங்களா? யோசிக்க மாட்டேல. உன் மூளையை கொஞ்சம் கசக்குனாலே உனக்கு சுற்றி நடக்கிறது என்னன்னு புரிஞ்சிடும். நல்லா விழிச்சுக்கோ பொழைச்சிக்கோன்னு சொல்றதுக்கான காரணம் இதான் முக்கியம். விழிச்சுக்கோ பொழைச்சிக்கோன்னா சும்மா கண்ணை திறந்து பார்க்கறது இல்லை, இந்த கண்ணோட பார்க்கறது, பிரெயினை வச்சு பார்க்கறது. இதே தான் நான் சொல்லியிருப்பேன் காந்தாராலையும். கடைசி கிளைமேக்ஸோட டைலாக்ஸ் இருக்குல்ல, அந்த டைலாக்ஸ் என்னன்னா பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை நீ டேக் ஓவர் பண்ணனா எல்லாமே உன் கண்ட்ரோல் போகும். இவனுங்கெல்லாம் நம்மளை பார்த்து ஏன் பயப்படுறானுங்க, மனித குலத்தை பற்றி ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியுது. ஏன்னா அவன் ஜெயிச்சிருவான், நம்ம ஜெயிச்சிருவோன்றது அவனுக்கு தெரியும். ஜெயிக்க விடக்கூடாதுன்றக்காக தான் டம்மி பண்ணி வைக்கிறாங்க. என்னதான் ஆனாலும் விதிப்படி தான் நடக்கும். அதை நடக்கும்ன்றக்காக நம்ம படுத்துக்கிட்டு சோறு தின்னுட்டு படுத்துருக்க முடியாது. அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புரட்சிக்கு ஆள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். புரட்சி கிடையாது. உன்னுடைய விழிப்புணர்வு. நீ யாரையும் எதிர்க்க வேணாம், யாரையும் சண்டை போவேணாம், யாரையும் ஜெயிச்சு போராட்டம் மாதிரி ரோட்டில் இருந்துட்டு வாழ்க ஓடிக போராட்டம் பண்ணுங்க, இது டவுன் அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளா வீட்டில் உட்காந்து நீ பாட்டு ஜாலியாக சாப்பிட்டு வேலை வெட்டியை பார்த்துட்டு பேசாம இரு. விழிப்புணர்வு. உன்னை சுற்றி நடக்கிறது என்ன, உன்னை ஏன் ஏமாத்துறான், எதுக்கு கூட்டணி செல்லத்தனை பேர் சாகுறாங்க, எப்படி செப்டம்பர் 27 நூற்றாண்டு விழா நடத்துறாங்க. அதாவது அது ஓப்பன் பண்ணது செப்டம்பர் 27 ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 100 வருஷம் நூற்றாண்டு விழா இப்போ கொண்டாடுறாங்க. ஆனால் இங்கே பலி நடந்தது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 27. இப்போ யாரு விஜய் போய் யாரை பார்த்துட்டு வந்தாரு? அமித்ஷா யாரு? ஆர்எஸ்எஸ் இல்லை, பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒன்று தானே. ஸோ இப்போ எப்படி பார்க்குறாங்க? எல்லாமே ஒரு கொலாபரேஷனில் பண்ணிட்டு இருக்கீங்களோ. இதில் யார் கோமாளியாக்கப்படுறா? மனிதர்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே, உங்களை சுற்றி நடக்கிற சூழ்ச்சி என்னன்னு புரிஞ்சிருக்கணுமே. இவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் தான் யோசிக்கணும். கொஞ்சம் யோசிங்க, நிதானமாக உட்காந்து கொஞ்சம் யோசிங்க, எல்லாமே உங்க கண்ணில் படும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் போட்டு இந்த டிஃபரன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இது போகணும். பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றதை விட புரிஞ்சிருந்துச்சுன்னா அதான் மெயின் ரீசன். மெம்பர்ஷிப் ஆட் ஆகணும்னா ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட்லாம் பண்ணா எஸ்என்ட்ரெஸ் தட்டி விடுங்க. உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா?
இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.